வந்து நாக் பண்ணி விட்ருக்காரு. புஷ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ஆனால் இவங்க புஷ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே 2 டீம் இருக்குது. ஃப்ரீக் ஸ்னோவை நாக் பண்ணி விட்ருக்காங்க. நல்ல நாக் வந்து பிளான் வச்சுருக்காரு. ஆமாம் கைஸ், புஷ் பண்ணுறாங்க. 2 டீமுக்கு நடுவில் 4 ஃபேக்டர்ஸ் வேறு இருக்கிறாங்க. நாக் வாங்கியிருக்காரு. ஏறி போயிட்டு சனா வந்து நாக் பண்ணி விட்டாரு. அடுத்து சனா எஃப்எஃப்சி 2 நாக் வச்சு விட்ருக்காங்க. சூப்பராக போயிட்டு போயிட்டு 4 ஃபேக்டர்ஸில் ஒருத்தர் நாக் பண்ணி அழுத்தி விட்டாங்க. லைவ் ஒயர்ஸில் வந்து நம்ம இப்போ யாரை பார்க்கணும்னா ஃப்ளாங்கி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் கீழே இருக்கார். கார்டாண்ட் எங்கப்பா? என்னப்பா கார்டாண்ட் எப்போப்பா முடிஞ்சுது? என்னப்பா எப்போ முடிஞ்சதுன்னே தெரில எனக்கு. நான் ரீவைண்ட் பண்ணி லைவ் தான் செக் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. கார்டாண்ட் நடுவில் எப்போ வந்து செத்தாங்கன்னே புரியல எனக்கு. ஓ இப்போ இவ்வளோ நேரம் சுட்டுட்டு இருந்தது அவங்களதானா? இல்லை ரெட் ஜோன் எதனா ஊந்திடுச்சான்னு. ஓகே, நம்ம லைவ் ஒயர்ஸே அடிச்சிருக்காங்க கைஸ். அதாவது அவங்க எப்படி முடித்தாங்கன்னே தெரில. செம்ம கில்ஸ் வந்து டோட்டலாக வந்து 6 கில்லு. ஸோ ஏரி வந்து ஃப்ளாங்கி வந்து டோட்டல் நாக் பண்ணி விட்டுருக்காரு. 4 FFCயை டோட்டலாக லைவ் ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ப் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டீமுமே அவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஃப்ரீக் ஸ்னோப் வந்து பார்த்திங்கன்னா 4 கில்லு, ஃப்ளாங்கி நோப் வந்து ஒரு 4 கில்லு, 4 ஃபேக்ட்